இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பேரவையினர் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அளித்துள்ளனர். புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பேரவையினர் சட்டசபை அலுவலகத்தில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுவை யூனியன் பிரதேசத்தில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் உள்ளது. அதில் ஊனத்தின் தன்மைக்கேற்ப மாதாந்திர நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்கிட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் நமது யூனியன் பிரதேசத்தில் உள்ள சுமார் 1 வயது முதல் 10 வயது வரை 2,500க்கும் மேற்பட்ட அதிக குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு போதுமான பயிற்சிகள் இல்லாததால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார்கள். நமது அண்டை மாநிலமான தமிழகத்தில் கடுமையான ஊனம் பாதித்த குழந்தைகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க மாவட்டம் தோறும் பராமரிப்பு மையங்கள் தொடங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு மறுவாழ்வு அளிக்கப்படுகிறது. அதேபோல நமது யூனியன் பிரதேசத்திலும் பராமரிப்பு மையங்கள் தொடங்கி அதிக குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க பகல் நேர பராமரிப்பு மையம் தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். மனுவினை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.